இந்த சுடரோட கல்யாணத்த நிப்பாட்டணுன்றதுக்காக இந்த கடவுள் இப்படி ஒரு சதி திட்டத்த போட்டு தடங்களுக்கு மேல தடங்கள அனுப்பிச்சுட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, நம்ம மல்லியும், மனோகரனும் இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகல. இப்ப இந்த ரேணுகா வாயாலே நான் வந்துட்டு ரேணுகா கிடையாது சுடர் தான் அப்படின்ற உண்மைய வெளிய வர வைக்கிறதுக்காக நம்ம மல்லி போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு போராட்டத்த தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஒரு கட்டத்துல இந்த மல்லிய வந்துட்டு நோண்டாம ரொம்பவே சைலன்ட்டா விட்டிருந்தா இந்த போலி ரேணுகா கண்டிப்பா இந்த ஒரு குழப்பம் வந்திருக்காது. சரி விஜய் ஆசைப்பட்டுட்டாங்க. எங்கேயோ போய் தொலையட்டும் அப்படின்ற மாரி நம்ம மல்லியும் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வீண் வழியா போய் இந்த மல்லிய "இங்க பாரு மல்லி, விஜய் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டட்டும். அதுக்கப்புறம் உன்னான்னு இல்ல, உன்ன படைச்ச அந்த ஒரு கடவுளால கூட என்னையும் விஜயும் பிரிக்க முடியாது. எங்களுடைய நிழல கூட மிரிக்க முடியாது. என்ன வந்துட்டு ரேணுகா இல்ல சுடர் அப்படின்னு எல்லார் மத்தியில நிரூபிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலான்னு எண்ணி ரொம்பவே போராடிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய இந்த ஒரு கேவலமான தோல்விக்கு முழு காரணமே நான் தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு சுடர் கிடையாது, சுடராக இருந்தாலுமே வந்துட்டு உனக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு கேவலமான வார்த்தையில் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திட்டா இந்த போலி ரேணுகா. ஆத்திரப்பட்ட நம்ம மல்லி இப்படி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இவ வாயாலே வந்துட்டு உண்மையை வர வச்சா மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்புவாங்க. அதுக்காக நம்ம மல்லி சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு ரேணுகாவா சுடரான்னு உன் வாயிலே சொல்லு, இல்லை கண்டிப்பாக உன்னை நான் குத்தி கொலை பண்ணிடுவேன், அடித்து மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கதிரேசன், இந்த நிஷா, இந்த ராஜேஸ்வரி எல்லாருமே நம்ம மல்லியை பயங்கரமாக திட்டுறாங்க. மல்லி நல்ல நாள் அதுமா நல்ல நேரத்தில் இப்படி உன் புத்தியை காமிக்காத, அதுக்கு தான் நான் வந்துட்டு சொன்ன மாப்பிள்ள, இப்போ இவ என் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு கிடைச்சதே சந்தோஷம். இப்போ அவள் கழுத்தில் திரும்ப நீங்கள் தாலி கட்டுறேன்னு சொன்னீங்களே, அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதை தடுக்க மல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நம்ம கதிரேசன் நம்ம மல்லியை முதல்ல இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் உண்மையிலே இது ரேணுகாவா இல்லையான்னு நம்ம ரேணுகாவோட வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தையை வர வைக்கிறது தான் நம்ம மல்லி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக போகிறது கிடையாது. இப்போ நம்ம வெண்பா சரியான ஒரு சூழ்ச்சியை தாங்க போட்டிருக்காங்க. டாடா போதும் நிறுத்துங்க, மல்லியம்மா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க வந்துட்டு ரேணுகம்மா கிடையாது சுடர் தானே, அதில் ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்குமோ என்னவோ, நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. மல்லியம்மா எவ்வளோ நாளைக்கு தான் போராடிட்டு இருப்பாங்க தனிமையில் தனியாக அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா ஒரு சரியான போடு தான் போட்டிருக்கா. இப்போ இவளை எல்லாருமா வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்குள்ள இந்த ராஜேஸ்வரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறா. இங்கே பாரு எனக்கு உனக்கும் இந்த ரகுக்கும் என்ன தொடர்பு, நீ ரகு கிட்ட பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். நீ வந்துட்டு இங்கே பாரு ரகு, மல்லி தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ரகு கிட்ட நீ ஃபோனில் பேசிட்டு இருந்த. அப்போ உன் பின்னாடி தான் நான் இருந்தேன். உனக்கும் ரகுக்கும் என்ன தொடர்பு, அதை ஃபஸ்ட்டு நீ சொல்லுன்னு இந்த ராஜேஸ்வரி புங்கரிச்சிட்டாங்க. எப்பா எப்படியோ வந்துட்டு கடவுள் போட்டது எல்லாமே நம்ம மல்லிக்கு இப்போ ஒரு சரியான ஒரு சாதகமான சூழ்ச்சியில் தான் அமைய போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி தான் இந்த கல்யாணத்தில்